ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம். இந்த புரோட்டோசோவா பிளாஸ்மோடியம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பீசிஸ். ஸோ அதனுடைய லைஃப் சைக்கிள் என்னங்கிறது இந்த உங்களுக்கு பிக்சரில் வந்து இப்போ லைஃப் சைக்கிளை பார்க்குறீங்க. ஸோ இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ பார்ப்போம், சரிங்களா? சரி, இப்போ அந்த பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அப்படிங்கிறது டைஜெனிக் பேரசைட் அப்படிம்பாங்க, இன்வால்விங் 2 hosts, man as the secondary host and female Anopheles mosquito as the primary host அப்படிம்பாங்க. அதாவது டைஜெனிக் பேரசைட் அப்படின்னு என்னென்னா, இந்த பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் வந்து 2 விருந்தோம்பிகள், 2 உடம்பில் வந்து 2 உயிரினங்களில் அவருடைய லைஃப் சைக்கிளை வந்து முடிக்குது அப்படிங்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கோஸ்ட்டில் வந்து யார் ஒன்று வந்து மேன், மனிதன் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி கோஸ்ட். நம்ம வந்து 2ஆம் நிலை விருந்தோம்பியாக வந்து நம்ம இருக்கோம். அந்த அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ இருக்குது பார்த்திங்களா, கொசு, ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ, அந்த கொசு வந்து ப்ரைமரி கோஸ்ட், முதல் நிலை விருந்தோம்பியாக வந்து கொசு வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ப்ரைமரி கோஸ்ட் யார் இங்கே இருக்குது பார்த்திங்களா, மஸ்கிட்டோ. இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைமரி. நம்ம மேன் இருக்கும் பார்த்திங்களா, இது வந்து நமக்கு செகண்டரி கோஸ்ட் புரியுதுங்களா, செகண்டரி கோஸ்ட் புரியுதுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து தான் நம்ம அந்த மஸ்கிட்டோட வந்து அந்த பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் வந்து இது பண்ணுது. சரி, இல்லை ஃபஸ்ட்டு என்னுடைய நடக்குதுன்னா, அந்த பிளாஸ்மோடியம் என்னோடய லைஃப் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா இட் ஹேஸ் 3 phases. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 phases வந்து இருக்குது. ஒன்று வந்து சைசோகோனி, இன்னொன்று வந்து ஹேமோகோனி, அடுத்து வந்து ஸ்போரோகோனி அப்படின்னு 3 phases வந்து இதில் என்னுடைய லைஃப் சைக்கிள் இருக்குங்கிறாங்க. என்னென்னா சைசோகோனி, ஹேமோகோனி அண்டு ஸ்போரோகோனி அப்படின்னு 3 phases வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சைசோகோனி. ஃபஸ்ட்டு வந்து என்னது சைசோகோனி அப்படிங்கிறது என்னங்கிறத பார்ப்போம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன, இந்த பேராசைட் ஃபஸ்ட்டு எப்படி உள்ள ஹியூமனுக்குள்ளே என்ட்ராதுன்னு பாருங்கள். இந்த பேராசைட் ஃபஸ்ட்டு என்டர்ஸ் த ஹியூமன் பிளட் ஸ்ட்ரீம் த்ரூ த பைட் ஆஃப் இன்ஃபெக்டட் ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ. இங்கே பாருங்கள், கொசு வந்து மனுஷனை கடிக்குதா, ஒரு மஸ்கிட்டோ வந்து நம்ம ஹியூமன் பாடியை வந்து இந்த மஸ்கிட்டோ ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ பைட் பண்ணுது. அப்போ கடிக்கும்போது அதனுடைய சலைவாலேருந்து இந்த மஸ்கிட்டோ சலைவா வந்து நம்ம பாடி பிளட்டில் வந்து உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுது. இந்த சலைவா இன்ஜெக்ட் பண்ணுறப்ப ஸோ அந்த மஸ்கிட்டோ சலைவாலே இருந்தால் வருமா அந்த புரோட்டோசோவா பிளாஸ்மோடியம். ஸோ அந்த பிளாஸ்மோடியத்தினுடைய என்ன ஸ்டேஜ்னால் அது பேர் ஸ்போரோசோவாய்டு அப்படிம்பாங்க. புரியுங்களா, அது ப்ளூ கலரில் பார்த்தீங்களா, அதுதான் வந்து பிளாஸ்மோடியம். அது எந்த ஸ்டேஜில் உள்ள வருது, ஸ்போரோசோவாய்ட்ஸ். புரியுங்களா. இப்போ இந்த ஸ்போரோசோவாய்ட்ஸ் எங்கே வந்துருச்சு, வித்தின் த பிளட் ஸ்ட்ரீம், உள்ள பிளட்டுக்குள்ளே வந்த உடனே இமீடியட்லி என்டர்ஸ் த ஹெப்பாட்டிக் செல்ஸ் ஆஃப் த லிவர். இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் லிவர். ஸோ பிளட்டுக்குள்ளே வந்து அடுத்த கொஞ்ச நேரத்தில் என்னவாமா எங்கே போயிருமா, லிவருக்குள்ளே போயிடும். லிவரில் வந்து பார்த்திங்கன்னா ஹெப்பாட்டிக் செல்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த ஹெப்பாட்டிக் செல்ஸு ஆஃப் லிவருக்குள்ளே அந்த ஸ்போரோசோவாய்ட்ஸுங்கிறது அந்த பிளாஸ்மோடியத்தின் அதனுடைய லைஃப் சைக்கிளில் அது ஒரு ஸ்டேஜ். புரியுதுங்களா. இப்போ லிவர் செல்லுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு. இப்போ லிவர் செல்லுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே ஃபர்தர் அடுத்து என்ன பண்ணுதுன்னா, இந்த லிவர் தே அண்டர்கோ மல்டிபிள். இப்போ இந்த ஸ்போரோசோவாய்ட்ஸ் என்ன ஆகுமா, அண்டர்கோ மல்டிப்ளிகேஷன் ஆகும் பை ஏசெக்சுவல் ஃபிஷன். அதாவது ரீப்ரொடக்ஷன் கூட வச்சுக்கலாம். ஏசெக்சுவல் ஃபிஷன் அதாவது ரீப்ரொடக்ஷன் டைப் அது. ஸோ அந்த ஏசெக்சுவல் ஃபிஷன் மூலமாக இந்த ஸ்போரோசோவாய்ட்ஸ் இந்த அண்டர்கோ மல்டிப்ளிகேஷன். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு தான் பேர் சைசோகோனி. இப்போ இந்த லிவரில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மல்டிப்ளிகேஷன் ஆகுது பார்த்திங்களா, உள்ள 1 2 ஆகுது, 2 4 ஆகி அப்படியே என்ன ஆகுது, மல்டிப்ளை ஆகுது பற்றி, அதான் அதுக்கு தான் பேர் என்னது, சைசோகோனி. புரியுதுங்களா. சரி, இப்போ சைசோகோனி என்ன ஆகுது, அடுத்த ஸ்போரோசோவாய்ட்ஸுங்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆகி எதை ப்ரொடியூஸ் பண்ணோம்னா மீரோசோவாய்ட்ஸ். அடுத்து ஃபார்ம் ஆகக்கூடியது பேர் என்னது, மீரோசோவாய்ட்ஸ். உள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனது என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஃபஸ்ட்டு உள்ளே வந்தது ஸ்போரோசோவாய்ட்ஸு உள்ளே வருது, அப்புறம் லிவருக்குள்ளே போயிட்டு வெளியில் வரப்போ என்ன வருது, மீரோசோவாய்ட்ஸாக வெளியில் வரும். ஸோ மீரோசோவாய்ட்ஸாக வெளியில் வர்றது அதான் சைசோகோனி. அதனுடைய ஃபேஸ் வந்து அதுதான். புரியுங்களா. சரி, இப்போ வந்து என்னாச்சு, லிவர் செல்லேருந்து எங்கே வந்துடுச்சு, வெளியில் வந்தாச்சு. அந்த மீரோசோவாய்ட்ஸ் வந்துடுச்சு, வெளியில் வந்தாச்சு.
வெளியில் வந்த மீரோசோயிட்ஸ் என்ன இது பண்ணுதுன்னா, த மீரோசோயிட்ஸ் பெனிட்ரேட் த ஆர்பிசி. கீழே வந்து என்னது ஆர்பிசி செல் இருக்குது பார்த்தீங்களா, வட்ட வட்டமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து என்னது ஆர்பிசி. ஸோ இது ஆர்பிசி வந்து என்ன பண்ணுது, இன்ஃபெக்ட் பண்ணுது, அதை பெனிட்ரேட் பண்ணி ஆர்பிசி செல்லுக்குள்ளே இந்த மீரோசோயிட்ஸ் உள்ளே போய் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ உள்ளே போய் என்னென்னா ஒரு யூனிசெல்லுலார் ட்ரோபோசோயிடாக டெவலப் ஆகுது. நல்லா வச்சுங்க, ஸ்போரோசோயிடை உள்ளே வந்து லிவர்லேருந்து வெளிவரப்போ மீரோசோயிடாக வந்துச்சு. இப்போ ஆர்பிசிக்கு உள்ளே போய் ஆர்பிசியில் உள்ளே என்னவா டெவலப் ஆகுது, அடுத்து ட்ரோபோசோயிட்ஸை டெவலப் ஆகுது. புரியுதுங்களா. ஸோ இந்த ட்ரோபோசோயிட்ஸ் என்ன ஆகும், அப்படியே டெவலப் ஆகி க்ரோ இன் சைஸ், அதனுடைய சைஸ் வந்து டெவலப் ஆக இந்த சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்யூல் டெவலப் ஆகும். ஸோ அந்த சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக்யூல் நல்லா உங்களுக்கு என்லார்ஜ் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா வேக்யூல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஆர்பிசிக்குள்ளே ஒரு சென்ட்ரல் வேக்யூல் இருக்கும், டெவலப் ஆகும். அந்த வேக்யூல் என்ன பண்ணுதுன்னா, புஷிங் தம் இன்ட்டு ஒன் சைட் ஆஃப் த சைட்டோபிளாசம். ஒரு என்னது அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் கலரில் ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வேக்யூல். புரியுதுங்களா. ஸோ அந்த வேக்யூலில் இந்த கார்னரில் வந்து ஒரு நியூக்ளியஸோடு இருக்கும். ஸோ அந்த இது என்ன ஆகும்னா எங்கே போகுதான், புஷிங் தம் டு ஒன் சைட் ஆஃப் த சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் வந்து ஒரு சைடு வந்து ஓரமாக போய் ஒதுங்கிடுது பாருங்கள். ரெட் கலரில் இருக்கிறது ஆர்பிசி, அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஒயிட் கலரில் ஸ்மால் ரிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, மோதிரம் மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ ரிங் மாதிரி இருக்கிறது தான் அந்த வேக்யூல். அந்த வேக்யூலில் வந்து சைடில் வந்து என்ன ஒட்டியிருக்குது, நியூக்ளியஸ் வந்து ஒட்டியிருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம்னா என்ன சொல்லுவோம், அது பேர் சிக்னட் ரிங் ஸ்டேஜ் அப்படிம்பாங்க. இது பேர் சிக்னட் ரிங் ஸ்டேஜ் அப்படிம்பாங்க. புரியுதுங்களா. இதுதான் வந்து சிக்னட் ரிங் ஸ்டேஜ் அப்படிம்பாங்க. தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா அதை முத்திரை மோதிர நிலை, மோதிரமாக இருக்கனால அதுக்கு பேர் அப்படி சொல்கிறாங்க, ரிங் ஸ்டேஜ் அப்படிம்பாங்க. சரி, இப்போ இந்த ட்ரோபோசோயிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரோபோசோயிட் நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா. இந்த நியூக்ளியஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது டிவைட் ஆக ஆரம்பிச்சிருது பாருங்கள். டிவைட் ஆக ஆரம்பித்து உங்களுக்கு என்ன, அது அப்படியே டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஏசெக்சுவல், அதே தான் ஏசெக்சுவல் மூலமாக டிவைட் ஆகி அது எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஜைசோசாண்ட். ஸோ இது வந்து ட்ரோபோசோயிட் டெவலப் ஆகுது பார்த்தீங்கன்னா, டெவலப் ஆகி எதை டெவலப் பண்ணுது, சைசோசாண்ட் அப்படிங்கிறத டெவலப் ஆகுது. ஸோ இந்த நியூக்ளியஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த மாதிரி உள்ள ஃபார்ம் ஆகுது என்னது, சைசோசாண்டாக டெவலப் ஆகுது. புரியுங்களா. டிவைட் ஆகி சைசோசாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ அதில் வந்து ஒரு சைசோசாண்ட், த லார்ஜ் சைசோசாண்ட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமா, எல்லோயிஸ் ப்ரௌன் கலரில் இருக்கும். எல்லோயிஸ் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அந்த பிக்மெண்டட் கிரானியூல்ஸ் கால்டு, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சஃப்னரின் கிரானியூல்ஸ், சஃப்னர்ஸ் கிரானியூல்ஸ்பாங்க. அதுக்கு பேர் சஃப்னர்ஸ் கிரானியூல்ஸ் அப்படிம்பாங்க. சரிங்களா. சரி. ஸோ இப்போ த சைசோன் வந்து the seizoan divides and produce mononucleated மீரோசோயிட்ஸ். இது சைசாண்ட் வந்து என்ன அடுத்து டெவலப் ஆகுது உங்களுக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா மீரோசோயிட்ஸாக டெவலப் ஆகும். ஸோ அந்த ஆர்பிசிக்குள்ளே தான் எல்லாமே டெவலப் ஆகுது. 1 2 2 4 அப்படியே மல்டிப்ளிகேஷன் ஆகிறப்ப அந்த ஆர்பிசினால் என்ன செய்ய முடியாது, இடம் பிடிக்காது. ஸோ என்ன ஃபைனலாக அந்த ஆர்பிசி ரப்சர் ஆகிரும். புரியுங்களா. ஸோ எர்த்ரோசைட் அல்லது ஆர்பிசி எல்லாம் ஒன்று தான். எர்த்ரோசைட் லைசஸ் உடையிறப்ப என்னாக அந்த மீரோசோயிட்ஸ் என்ன ஆகுது, ரிலீஸ் ஆகும். ரிலீஸிங் த மீரோசோயிட்ஸு ப்ளஸ் அதோடு என்னென்னா ஹீமோசோயின் அப்படிங்கிற ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸு அதோட வெளியே வருமா. புரியுதுங்களா. இந்த ஆர்பிசி வந்து சிதையுது, என்னது லைசிஸ் ஆகுது. ஆனே உள்ள இருக்கக்கூடிய இது வெளியே வருது மீரோசோயிட் ப்ளஸ் அதோடு என்ன பண்ணுது, அந்த மீரோசோயிட்டோட ஹீமோசோயின்கிற ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸும் பிளட்டில் வந்து என்ன ஆகுது, என்ட்ரு ஆகுது. ஸோ வந்தோடனே அடுத்து என்ன செய்யும், இந்த மீரோசோயிட்டு மறுபடியும் ஒரு நியூ பிளட் செல்லை ஆர்பிசி என்ன ஒன்று எர்த்ரோசைட்டை இன்ஃபெக்ட் பண்ணோம். புரியுதுங்களா. ஸோ ஆர்பிசிங்கிறது எர்த்ரோசைட் மைண்டில் வச்சுங்க. ஸோ அந்த மீரோசோயிட் எகைன் எதை இன்ஃபெக்ட் பண்ணுமா, அதர் எர்த்ரோசைட்ஸை இன்ஃபெக்ட் பண்ணுது. புரியுதுங்களா. ஸோ அந்த லைசிஸ் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் ஆர்பிசி ரிசல்ட்ஸ் இன் த சைக்கிள்ஸ் ஆஃப் ஃபீவர்,
அண்ட் அதர் சிம்டம்ஸ். இந்த ஆர்பிசி வந்து என்ன ஆகுது உங்களுக்கு உடையுது பார்த்திங்களா, உடஞ்சி இந்த மீரோசோயிட்டும் அந்த ஹீமோசோயின் டாக்ஸின் வந்து ரிலீஸ் ஆகிறப்ப நம்ம பாடியில் பிளட்டில் வந்து என்ன ஆகுது உங்களுக்கு அந்த ஃபீவர் நமக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். புரியுங்களா? ஸோ இந்த எரித்ரோசைட்டிக் ஸ்டேஜ் அப்படிங்கிற பற்றியில் அந்த எரித்ரோசைட்டிக் ஸ்டேஜ்னு என்ன அர்த்தம், இந்த ஆர்பிசி எரித்ரோசைட்டிக் ஸ்டேஜ்னா என்னது, இது ஃபுல்லாமே என்னது எரித்ரோசைட்டிக் ஸ்டேஜ் அப்படிங்கிறது. அதாவது ஒரு மீரோசோயிட் உள்ளே நுழைஞ்சு அது மல்டிப்ளை ஆகி அந்த ஆர்பிசி வந்து ரெப்சர் ஆகி மறுபடியும் அகெயின் அடுத்த மீரோசோயிட் வெளியே வருது பார்த்திங்களா. ஸோ அது வந்து ஒரு சைக்கிள் வந்து எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்குதான், 48 to 72 hours வந்து எடுத்துக்குது அப்படிங்கிறாங்க. புரியுங்களா? ஸோ அதனுடைய லென்த் வந்து டிபெண்டிங் அப்பான் த ஸ்பீசிஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம். ஒவ்வொரு ஸ்பீசிஸ் அந்த மாதிரி அதனுடைய டைமிங் வந்து மாறுபடும். அதுதான் டேபிள் காலத்தில் சொன்னேன். அந்த பிளாஸ்மோடியம் ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் அது எவ்வளோ நேரம் அந்த பிளட் ஆர்பிசியில் உள்ளே நுழைஞ்சு அது மறுபடியும் மல்டிப்ளை ஆகி அந்த ஆர்பிசியை வந்து உடச்சிட்டு வெளியே வர எவ்வளோ டைம் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். புரியுங்களா? சரி. Then the sudden release of merozoites triggers an attack of RBC. Occasionally merozoites differentiate into, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த ப்ராசஸ் ரெகுலராக நடக்குது. மீரோசோயிட்ஸ் வருது, ஆர்பிசி அட்டாக் பண்ணுது. அக்கேஷ்னலி சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்பிசி அட்டாக் பண்ணாமல் இந்த மீரோசோயிட்ஸ் அப்படிங்கிறது என்னவா மாறுது அப்படின்னா உங்களுக்கு மைக்ரோகேமிட்டோசைட்ஸ் மேக்ரோகேமிட்டோசைட்ஸ்னு கன்வர்ஷன் ஆகுது. புரியுங்களா? ஒன்று இந்த சைக்கிள் நடக்கும், இல்லைன்னா இந்த மீரோசோயிட்ஸ் வந்து அப்படியே மேல் அண்டு அதாவது மைக்ரோ அண்ட் மேக்ரோ கேமிட்டோசைட்ஸாக மாறும். புரியுங்களா? இங்கே கீழே வந்து பிக்சரில் வந்து தெரியுங்களா, உங்களுக்கு காமிச்சிருக்கு பார்த்தீங்களா. இது வந்து என்னது ப்ளஸ்ஸு, இது என்னது ஆரோ, இது என்னது மேலே போட்டிருக்கிறது ஃபீமேல், கீழே வருது மேல், அதாவது மேக்ரோ, இது வந்து மேக்ரோ, இது என்னது மைக்ரோ கேமிட்டோசைட்ஸாக மாறிடும். அதாவது கேமிட் ஃபார்மேஷன் நடக்குது, வேறு ஒன்றும் இல்லை, கேமிட்டாக ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த கேமிட் வந்து எங்கே போகுதுன்னா மறுபடியும் ஒரு மஸ்கிட்டோ வந்து நம்மளை என்ன பண்ணுது, கடிக்குது, பைட் பண்ணுது. மஸ்கிட்டோ வந்து நம்மளை பைட் பண்ணுறப்ப இந்த கேமிட்டோ சைட்ஸ் எங்கே போகுது, அந்த மஸ்கிட்டோனுடைய மவுத்துக்குள்ளே போகுது. தென் மவுத்தில் என்ட்ரு ஆகி மைக்ரோ கேமிட்டோசைட்ஸ் அண்ட் மேக்ரோ கேமிட்டோசைட்ஸ் எதுக்குள்ளே போகுது, இன்ஜெஸ்டட் பை மஸ்கிட்டோ. அங்கே போய் என்னவா மாறுது, கேமிட்ஸாக மாறுது. மஸ்கிட்டோக்குள்ளே உள்ளே போனோடனே இப்போ என்னது, இது மஸ்கிட்டோ பாடி தானே, உள்ளே போனோடனே இது மைக்ரோ கேமிட்டோசைட் வந்து மேல் கேமிட்டாகவும் மேக்ரோ கேமிட்டோசைட் வந்து மைக்ரோ கேமிட்டோசைட் மேல் கேமிட்டாகவும் மேக்ரோ கேமிட்டோசைட் வந்து ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டாகவும் மாறுது. அதாவது ஃபீமேல் கேமிட்டாக மாறுது. புரியுங்களா? ஸோ மைக்ரோ அப்படின்னால மேல், மேக்ரோனா ஃபீமேல், அதை வச்சுங்க. அப்புறம் மைக்ரோ கேமிட்டோசைட்டுங்கிறது மேல் கேமிட்டாக மாறுது, மேக்ரோ கேமிட்டோசைட்டுங்கிறது ஃபீமேல் கேமிட்டாக மாறுது. ஸோ அதுதான் அங்கே உங்களுக்கு சிம்பிள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க வருங்க. இது மேக்ரோ ஃபீமேல், இது மைக்ரோ மேல். புரியுங்களா? அந்த கேமிட் ஃபார்ம் ஆகுதா. ஸோ தென் கேமிட் வந்து என்ன ஃபியூஸ் ஆகி சைகோட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் எங்கே நடக்குது, மஸ்கிட்டோனுடைய கட்டு, அதாவது கொசுவினுடைய அந்த குடல் பகுதி இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த கொசுவினுடைய குடலில் வந்து என்ன நடக்குது, இந்த வேலையெல்லாம் நடக்குது. புரியுங்களா? சரி, இப்போ அது சைகோட் டிப்ளாய்ட் கண்டிஷனில் சைகோட் ஃபார்ம் ஆகும். தென் இந்த சைகோட் வந்து என்னாகுது, அதாவது ஃபஸ்ட்டு சைகோட் என்னவா டெவலப் ஆகும், ஊகைனேட்டாக டெவலப் ஆகும். புரியுங்களா? அந்த டிப்ளாய்டு சைகோட்டுக்கு பேர் ஊகைனேட் அப்படிம்பாங்க. ஸோ தென் ஊகைனேட் எங்கே போகுது, அப்படியே மைக்ரேட்ஸ் டு த மஸ்கிட்டோ கட் வால். அப்படியே மஸ்கிட்டோனுடைய இது குடல் சுவர் இருக்குது பார்த்திங்களா, அப்படியே மஸ்கிட்டோ என்ன பண்ணுது, அந்த மஸ்கிட்டோனுடைய அந்த குடல் சுவர் இருக்குது பார்த்திங்களா, ஊகைனேட் அப்படியே இது குடலுக்குள்ளே அப்படியே நுழைஞ்சு உள்ளே போகுது. குடலுக்குள்ளே நுழைஞ்சு அந்த வாலில் என்ட்ரி ஆகி உள்ளே போயிடுது. உள்ளே போய் என்ன பண்ணுறது, ஊசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஃபார்ம் பண்ணுது. உள்ளே போய் இட் அண்டர்கோஸ் டிவிஷன், அதாவது மியாசிஸ் டிவிஷன்.
ஸோ மியாசிஸ் டிவிஷன் மூலமாக எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஸ்போரோசோய்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? ஸ்போரோசோய்ட்ஸ். புரியுதுங்களா? இது ஸ்போரோகேமி அப்படிம்பாங்க. இதுக்கு தான் பேர் என்னது? ஸ்போரோகோனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்போரோகோனி. இந்த ப்ராசஸ் பேர் ஸ்போரோகோனி. மியாசிஸ் நடக்குது பார்த்திங்களா? மியாசிஸ் நடந்து ஸ்போரோசோய்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது பார்த்திங்களா? ஸோ இதுக்கு பேர் ஸ்போரோகோனி அப்படிம்பாங்க. அந்த ஸ்போரோகோனி மூலமாக என்ன ஃபார்ம் ஆகுது? ஸ்போரோசோய்ட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. தென் ஸ்போரோசோய்ட்ஸ் வந்து நவ் என்ன செய்யுதுன்னா the migrate to the salivary glands of the mosquito. இதோடைய salivary gland மஸ்கிட்டோனுடைய salivary glandsக்கு வந்துடும். அந்த சலைவாவுக்கு வந்து ரீச் ஆயிரும். இப்போ மஸ்கிட்டோ வந்து எகெயின் நம்ம ஒரு ஹெல்த்தி பர்சனை வந்து அந்த மஸ்கிட்டோ பைட் பண்ணுறப்ப மஸ்கிட்டோனுடைய சலைவாவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்போரோசைட்டு எகெயின் இங்கே போது ஹியூமனுடைய பாடிக்கு உள்ளே என்ட்ரி ஆயிடுது. அப்போ ஹியூமன் பாடிக்குள்ளே போகிறது என்னது? ஸ்போரோசோய்டாக உள்ளே போகுது. again the life cycle started. புரியுதுங்களா? ஸோ இது வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ த பேத்தாலஜிக்கல் சேஞ்சஸ் காஸ்டு பை மலேரியா அஃபெக்ட் நாட் ஓன்லி த எர்த்ரோசைட்ஸ் பட் ஆல்சோ ஸ்ப்ளீன் அண்ட் அதர் விசரல் ஆர்கன்ஸ். அதாவது என்னென்னா இந்த பிளாஸ்மோடியம் வந்து மலேரியா மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல, ஆர்பிசி மட்டும் அஃபெக்ட் பண்ணுறதில்ல, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஸ்ப்ளீன் அண்ட் அதர் விசரல் ஆர்கன்ஸ் மற்ற ஆர்கன்ஸையும் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய இன்குபேஷன் பீரியட் அப்படின்னா 12 days வந்து அதனுடைய இது இருக்கும் அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? தென் அதனுடைய ஏர்லி சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹெட்டேக்கு, நாசியா அதாவது குமட்டல் எடுக்கிறது, மஸ்குலார் பெயின் தசையெல்லாம் பெயினாக இருக்கிறது இதெல்லாம். அப்புறம் கிளாசிக் சிம்டம்ஸ் ஃபஸ்ட்டு டெவலப் சின்க்ரோனைஸ்ட் ரிலீஸ் ஆஃப் மீரோசைட்ஸ். இந்த மீரோசோய்ட்ஸ் சொல்கிற பார்த்தீங்களா, அந்த ஹீமோசோயின் டாக்ஸின் 2 உள்ளே போனோன்னே அந்த எர்த்ரோசைட்டு வந்து நாங்கள் டெப்ரிஷ் டு தி பிளட் ஸ்ட்ரீம் ரிசல்ட்டிங் மலேரியல் பராக்சிசம், அதாவது ஷிவரிங் குளிர் நடுக்கம். புரியுங்களா? குளிர் நடுக்கம், அப்புறம் ஹை ஃபீவர், ஸ்வெட்டிங் ஆகிறது. இதெல்லாம் எப்போன்னா நம்ம பிளட்டுக்குள்ளே வந்து இந்த மீரோசோய்டும் அந்த ஹீமோசோயின்கிற டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸும் பிளட்டுக்குள்ளே உடஞ்சி அந்த எரித்ரோசைட் உடஞ்சி உள்ளே ரிலீஸ் ஆகிறப்ப நமக்கு அந்த மாதிரி உருவாகும் அப்படிங்கிறாங்க. புரியுங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்மோடியம் அதோடைய லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது இதுதான். புரியுங்களா? அடுத்து ப்ரிவென்ஷன். ஹவு டு ப்ரிவென்ட், இதை எப்படி சார் ப்ரிவென்ஷன் பண்ணலாம், தடுப்பு முறை எப்படி அப்படின்னா, ஸோ இந்த மெயின் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் பாசிபிள் டு பிரேக் த டிரான்ஸ்மிஷன் சைக்கிள் பை கில்லிங் இன்செக்ட் வெக்டார். அதாவது இதை கடத்துறது யார்? கொசு. ஸோ அந்த கொசுவை வந்து என்ன பண்ணிடணும், நம்ம அழிச்சிட்டோம்னா அந்த வெக்டாரை வந்து கம்ப்ளீட்டாக கில் பண்ணி அழிச்சிட்டோம்னு வச்சுக்க, அந்த டிசீஸ் வந்து வராது, மலேரியா வராது. ஸோ மஸ்கிட்டோ தான் மெயினு. ஸோ மஸ்கிட்டோனுடைய இனம் எங்கே பிறகுது? தே லே தேர் எக்ஸ் இன் வாட்டர். தண்ணியில் தான் முட்டை வைக்குது கொசு. ஸோ அந்த தண்ணியில் முட்டை வச்சோடனே அந்த முட்டையிலேருந்து வர்றது ஃபஸ்ட்டு வர்றதுன்னு அது லார்வா கேட்ச் அண்ட் டெவலப் இன் வாட்டர். ஸோ தண்ணியில் தான் அந்த லார்வா டெவலப் ஆகுது. புரியுங்களா? ஆனால் பட் ப்ரீத் ஏர் பை மூவிங் டு த சர்ஃபேஸ். தண்ணிக்குள்ளே இருந்தாலும் என்னாக ப்ரீத் பண்ணுறதுக்கு அதனுடைய சுவாசிக்கிறதுக்கு என்ன பண்ணுமா, தண்ணியினுடைய அந்த வாட்டர் பாடியினுடைய சர்ஃபேஸ் மேலே வந்து தண்ணிக்கு மேலே வருமா. புரியுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆயில் வி கேன் ஸ்ப்ரே ஓவர் த வாட்டர் சர்ஃபேஸ். இப்போ தண்ணி தேங்கி நிற்கிற தண்ணியாக இருக்கட்டும், எங்கென்ன தண்ணி இருக்குதோ அது மேலே ஒரு ஆயிலை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அந்த ஆயில் என்ன ஆகுமா, வாட்டருடைய சர்ஃபேஸில் வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ என்ன பண்ண முடியாது, இந்த மஸ்கிட்டோனுடைய லார்வா வந்து மேலே வந்து அதனுடைய ப்ரீத்திங் ப்ராசஸ் நடக்காது. அவன் ப்ரீத்திங் ப்ராசஸ் நடக்கலைன்னா அந்த மஸ்கிட்டோ லார்வா என்ன செத்து போயிடும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் மெத்தட். இல்லை குளம், ஏரி, லேக்கு, பாண்டு இந்த மாதிரி பெரிய வாட்டர் பாடிஸ்லாம் போய் ஆயிலை வந்து ஸ்ப்ரே பண்ணால் அது வந்து கண்டாமினேஷன் ஆகுமில்ல சார், அது ஒரு ப்ராப்ளம். அதுக்கு என்ன செய்யலாம்னா, அந்த பாண்டு, லேக்கு இந்த மாதிரி ட்ரைனேஜு, டிச்சஸ் இந்த மாதிரி இருக்கிறதுல தண்ணி அதிகமாக நிற்கிற இடத்துல அதுக்கு என்னென்னா கம்பூசியா அப்படிங்கிற ஒரு ஃபிஷ் இருக்குது. கம்பூசியா ஃபிஷ் வந்து தே ஃபீட் ஆன் மஸ்கிட்டோ லார்வா. அதுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு வந்து என்னென்னா அந்த மஸ்கிட்டோனுடைய லார்வா. கொசு வைக்கிறது முட்டையிலேருந்து வருது பார்த்திங்களா லார்வா, அதை வந்து ரொம்ப விரும்பி பிடிச்சி சாப்பிடுமா. இது இந்த ஃபிஷ், மீன், கம்பூசியா ஃபிஷ்.
ஸோ அந்த ஃபிஷ் கம்பூசியா அந்த ஃபிஷ்ஷை வந்து என்ன பண்ணால் நம்ம வளர்த்தலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்து இன்னொரு மெத்தடு ப்ரிப்ரேஷன் கண்டெய்னிங் பேசில்லஸ் துரிஞ்சினேஸ். ஓகேங்களா, பேசில்லஸ் துரிஞ்சினேஸ் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பூசியா ஃபிஷ் பார்த்திங்களா ப்ரிவென்ஷன் மெத்தடில் இது ஒரு மெத்தடு. அப்புறம் பேசில்லஸ் துரிஞ்சினேசிஸ் இது வந்து ஒரு பாக்டீரியா. இதையும் என்ன பண்ணலாங்கிறாங்க, அந்த மஸ்கிட்டோ லார்வா கொள்றதுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடலாம். புரியுதுங்களா? ஸோ இட் இஸ் நாட் டாக்ஸிக் டு அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ இது பேசில்லஸ் துரிஞ்சினேஸ் மற்றதை எதையும் அஃபெக்ட் பண்ணாது. அந்த மஸ்கிட்டோ லார்வா மட்டும்தான் கில் பண்ணும், மற்றபடி இது நான் எதுக்கும் டாக்ஸிக்காக இருக்காது அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? தென் பெஸ்ட் ப்ரொடெக்ஷன் எகென்ஸ்ட் மலேரியா இஸ் டு அவாய்ட் பீயிங் பைட்டன் பை மஸ்கிட்டோ. இன்னொரு மெத்தட் என்ன சொல்கிறாங்க, கொசு வந்து கடிக்காமல் நம்ம இருந்துட்டாலே என்னது நமக்கு மலேரியா வராதுங்கிறாங்க. புரியுதுங்களா? அதுதான் ஸோ ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் மலேரியா டு அவாய்ட் பீயிங். ஸோ அதுக்கு என்ன பண்ண சொல்லாங்க, மஸ்கிட்டோ நெட்டு கொசு வலை, அப்புறம் வந்து ஒயர் கேசிங் விண்டோஸ், அதாவது டோர் விண்டோக்கெலாம் அந்த கொசு வலையை வந்து மாட்டி அடிச்சிட்டோம்னா நமக்கு அந்த கொசுவிலேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா 1950 இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மலேரியா எராடிகேஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமில் வந்து என்னென்னா வாட் நாட் சக்ஸஸ்ஃபுல், இது வந்து சக்ஸஸ் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க யூஸ் பண்ண அந்த டிடிடி கொசு வலிக்கலாம்னு டிடிடி யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுன்னா அதையெல்லாம் தாங்கிக்குது. ஸோ அது என்ன ஆகுங்கிறாங்க, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம் டு ட்ரக்ஸ் யூஸ்டு டு ட்ரீட் இட். ஸோ அந்த டிடிடி இதெல்லாம் வந்து என்னது, அது இன்செக்டிசைட்ஸ்லாம் ரெசிஸ்டன்ட் பவர் அதுக்கு வந்துடுச்சு. ஸோ அதனால் அதை அழிக்க முடியல. ஸோ அதனால தான் இப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. கம்பூசியா மீன் வளர்த்தலாம், இல்லை ஆயிலை ஸ்ப்ரே பண்ணலாம், அல்லது மஸ்கிட்டோ நெட்டு கொசு வலையை பயன்படுத்தலாம். ஸோ இந்த மெத்தட் மூலமாக நம்ம மலேரியாவோட வந்து தன்னை காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.